கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த சனிக்கிழமை அதிகாலை வேளையில் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் கூட்டி சேர்க்கப்பட்டு திரியை கடவுளை ஆராதிக்க கடவுள் நமக்கு பாராட்ட தயவுக்காக இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றிகளை துதிகளை தோத்திரங்களை எடுப்போம். ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடு ஆராதிக்கும்படியாக தேவனுடைய தயவை நாடுவோம். இந்த காலை வேளையிலும் நேரடியாகவும் முகநூல் வழியாக பின்பு இணையதள வழியாக இந்த ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இந்திய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் தந்தை, மைந்தர், தூய் ஆவி ஆகிய திரியை கடவுளே, மீண்டும் ஒரு புதிய நாளை, ஒரு வாரத்தின் நிறைவான நாளை நாங்கள் காண கடவுள் எங்களுக்கு ஜீவன் பலன் சுகத் தந்தீர். கடந்த இரவு முழுவதும் அயர்ந்த இளைப்பாறுதலை எங்களுக்கு தந்து நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய திருமுகத்தை இந்த அதிகாலை பொழுதிலே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களை கத்தர்க்க நோக்கி பாரும். கத்தர் எங்களோடு பேசும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவிக்க கடவுள் எங்களோடு கூட இருந்தருள வேண்டுமாக ஜபிக்கின்றோம். இந்த ஆராதனையும் கத்தர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பேர் பேராய் சந்தியும். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 6வது பாடலை பாடுவோம்.
திருமறையிலிருந்து சங்கீதம் 3 நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே கொடுக்கப்படவில்லை. சங்கீதம் 3 நாம் முறைமுறையாக படிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். நாம் இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகளை வாசிக்க கேட்கலாம். முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23 துவங்கி 29 முடிய. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 29 முடிவுள்ள வசனங்கள். கலாத்தியர் அதிகாரம் 3 வசனங்கள் 23 முதல் 29 வரை. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாம் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்பது. ஆமென். வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருடைய தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பது. திருமறை பகுதிகளை படிக்க நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவரிடத்திலிருந்து குமாரன் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தொருந்து வித்தெழுந்தார்.
பரத்துக்கேறி சிறவல்ல பிதாவாகிய கடவுடைய வலல் பாசத்தை வீட்டிருக்கிறார். அவடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரை நேர்ந்திருக்க வருவார். பசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்துறதலும் நித்திய ஜீவன் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனை கண்டு தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்க கேட்ட நிருப வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எழுந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்பதை தலை வணங்கி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்டு உமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து எத்தகைய வாழ்வு வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறீரோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்வை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த உம்முடைய வேத சத்தியங்களை எங்களுக்கு விளக்கித்தாரும். ஆவியின் நிறைவையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வை உமக்குள் புதுப்பிக்க கிருபை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் பிரிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதியை குறிப்பிடுகிற பொழுது அவர் சொல்கிறார், கிறிஸ்தவ வாழ்க்கை 2 காலகட்டங்களை கொண்டது. ஒன்று விசுவாசம் வருவதற்கு முந்தைய ஒரு காலகட்டம். 23, 24, 25 ஆகிய வசனங்களிலே அதை குறிப்பிடுகிறார். விசுவாசத்திற்கு முன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, விசுவாசத்திற்கு பின் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லுகிறார். கிறிஸ்துவிலே அல்லது கிறிஸ்துவின் வாழ்விலே நாம் கொண்டிருக்கிற பற்றுறுதிக்கு முன் உலக மக்களுடைய வாழ்க்கை அல்லது பக்திக்குரிய மக்களுடைய வாழ்க்கை, அதற்கு பின் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். முதலாவது கிறிஸ்து விசுவாசம் வருவதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லுகிற பொழுது 3 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஒன்று, நாம் விசுவாசம் வருவதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தது, அது காவல் பண்ணப்பட்டவர்களாக இருந்தது, அடைக்கப்பட்டவர்களாக இருந்தது. நாம் சொல்லப்போனால் சிறையில் இருக்கிற அனுபவம், பூட்டப்படுகிற கட்டப்படுகிற நியாயப்பிரமாணத்தினாலே சிறையிலே காவல் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது பவுல் சொல்லுகிற பொழுது நாம் விசுவாசிப்பதற்கு முன்பு நியாயப்பிரமாணம் நமக்கு உபாத்தியாக இருந்தது. நம்ம ஒரு காவல்காரனை போல, ஒரு போலீஸ்காரனை போல அல்லது ஒரு பிட்டி வாத்தியாரை போல நம்மை உபாத்திக்கிற, நம்மை சிக்ஷிக்கிற, வழிநடத்துகிற உபாத்தியாக நியாயப்பிரமாணம் இருந்தது. மூன்றாவது பவுல் சொல்லுகிறார், நாம் விசுவாசிப்பதற்கு முன்பாக நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக இருந்தோம். அன்பர்களே, 3 காரியங்களையும் பவுல் மிக தெளிவாக ஆபிரகாம் வாழ்க்கை தொடர்ந்து அப்படியே படிப்பினையாக இந்த பகுதிகளை சுட்டிக்காட்டுகிறதை நான் பார்க்கிறோம். முதலாவது பவுல் சொல்லுகிறார், நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அது நோக்கமே நாம் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவேதான் நாம் கடவுள் நியாயப்பிரமாணத்தை நமக்கு தந்து நியாயப்பிரமாணத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காவல் பண்ணப்பட்டோம் என்று சொல்லுகிற பொழுது நாம் சிறைப்பட்டு போனோம் அல்லது அடைக்கப்பட்டிருந்தோம் என்பதல்ல, நாம் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிற 23 ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்தை, நீங்க ஒரு வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அவருடைய மேல் கொண்ட விசுவாசம், அதன் வழியாக நீங்கள் சோதரிக்க போகிற வாழ்வு, அது வெளிப்பட போகிறது. அதற்கு முன்பாக
நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அதுக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணம் நம்மை அரணாக, கோட்டையாக, வேலியாக, பாதுகாப்பு வளையமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தது. இரண்டாவது பவுல் சொல்லுகிற சத்தியம் 24 இவ்விதமாய் நீங்கள் விசுவாசத்தினால நீதிமானாக தீர்க்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை உபாத்தியாக இருந்தது. உபாத்தியா என்று சொன்னால் பழைய காலத்தில் எல்லாம் அல்லது பவுல் சொல்லுகிற பொழுது சிறு பிள்ளைகளை அல்லது நம்முடைய ஸ்கூலில் போனால் தெரியும், பிச்சி வாத்தியார் கேட்பார், டேய் நகை வெட்டினியா, முடி வெட்டினியா, ஏன் யூனிஃபார்ம் போடல, செருப்பெங்க, இப்படி கேட்கிற திரும்ப நம்மை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தப்பிதங்களை எல்லாம் சீர்படுத்துகிற, செவைப்படுத்துகிற, நமக்கு பயம் அல்லது நாம் இப்படிப்பட்ட உபாத்தியாக நியாயப்பிரமாணம் நம்மை செவ்வைப்படுத்துவதற்கு, நேர்வழிப்படுத்துவதற்கு, நம்முடைய பயணம் கிறிஸ்துவை நோக்கி சரியாக பயணிப்பதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை உபாத்தியாக இருந்தது. முன்னாடி சொல்லுகிறார், கிறிஸ்துவிலே நாம் விசுவாசம் வைப்பதற்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் அல்லது அந்த வாழ்க்கை நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டதாக இருந்தது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது பாவத்தின் விளைவாக வரக்கூடிய தண்டனை, இதெல்லாம் நம்மை மேற்கொண்டதாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் நியாயப்பிரமாண கிறிஸ்துவிலே கொண்டிருக்கிற விசுவாசம், அதற்கு பின்பு வருகிற வாழ்க்கை, வசனம் 25 சொல்கிற விசுவாசம் வந்த பின்பு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை மிக தெளிவாக பவுல் சொல்லுகிறார். நாம் லூக்கா 19 அதிகாரம் வாசித்து கேட்டோமே, அங்கே ஆயக்காரனுடைய தலைவனாகி இருக்கிற ஒரு மனிதன் சக்கையோ, அவன் கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு என்பதாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான். அவன் கிறிஸ்துவை சந்தித்து கிறிஸ்துவைக்குள்ளாக தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம் எப்படிப்பட்டது என்பதை லூக்கா நற்செய்தியாளர் படம் பிடித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 8 அதிகாரத்தில் 26 வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே இயேசுவுக்கு முன்பாக லெகியோன், பேய் பிடித்த ஒரு மனிதன், வஸ்திரம் தெரியாதவனாய், சங்கிலியால் பூட்டப்பட்டவனாய், அவன் அலறி ஓசையிடுகிறவனாக இருந்தான். ஆனால் கிறிஸ்து அவனை குணப்படுத்தின பிற்பாடு அவனுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிற பொழுது அவன் வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவினுடைய பாதத்தருகிலே அமர்ந்திருக்கிற அமைதியாக இருக்கிறவனை ஜனங்கள் இதான் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம். முன்னும் பின்னும், முன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது, அதற்கு பின் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற படிப்பினையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். திருமறையிலே அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கடவுளில் வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சங்கீதம் 3 சங்கீதம், அது சங்கீதத்தின் சூழலை குறித்து தலைப்பு சொல்லப்படுகிறது. அப்சலோம், தாவீதினுடைய மகன் அப்சலோம், அவன் தகப்பனை கொல்வதற்காக அவனை வேட்டையாடி கொண்டே இருக்கிறான். தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கிறான். தாவீது எவ்வளவு பெரிய போர் வீரன், எவ்வளவு சிறந்தவன், அவனுக்கு ஒரு நிமிஷம் அவனுடைய மகனையோ அல்லது சத்ருவையோ அழிப்பது. ஆனால் அவன் பயந்து பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஓடுகிற பொழுது பாடுகிற பாடல் சங்கீதம் இது. ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு, நீர் என்னை பாதுகாக்கிறவர், எத்தகைய சூழலிலும் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு வெற்றி அருளுவார் என்கிற ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீத பகுதி. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்னைக்கு தருகிற விசுவாச வாழ்க்கையை தான். நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய திருச்சமூகத்திலே காணப்படுகிறோம். 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் படிப்பினையாக, நாம் விசுவாசித்த பின்பு நாம் அல்லது ஒரு கிறிஸ்தவர்களாய், இயேசுவின் சீடர்களாய் விசுவாச சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிற பொழுது 26 வசனம், கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருக்கிற நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அழகாக, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கு. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்கு முன்பு நாம் புத்திரர்கள் அல்ல,
பவுலப்போஸ்தலர், நீங்க முன்னே சத்துருக்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாய். முன்னே இருந்த வாழ்க்கை நாம் அவருக்கு பகைஞராய், அவரால் வெறுக்கப்படுகிறவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! எத்தனை பேர் கிறிஸ்துவினை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர்கள் புத்திரராகிற சிலாக்கிய தந்தார். யோவான் நற்செய்தி நூலிலே 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். நாம் எப்படி நம்முடைய பெயருக்கு முன்பாக இனிஷியல், தந்தையினுடைய பெயரை போட்டு இனிஷியல் போடுகிறோமே, அது நம்முடைய அடையாளம். அதே போலதான் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கு கடவுள் தந்திருக்கிற அடையாளம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே கடவுள் அவரை நம்மை முத்திரையாக்கப்பட ஞானஸ்தானத்தின் வழியாக கடவுள் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். பிள்ளையே, நீ சிலுவையின் அடையாளத்தை உன் நெற்றியிலும் உன் மார்பிலும் அணிந்து கொள்வாயாக என்று சொல்லுகிற பொழுதே நாம் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம், அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகள். முதலாவது, அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நாம் பிறப்பிலேயோ அல்லது தகுதியின் அடிப்படையிலோ உரிமையிலோ கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் கடவுள் நம்மிலே வைத்திருக்கிற, ஒவ்வொரு மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் தம் ஜீவனையை தந்து நம்மை மீட்டு அவருக்கு சொந்தமாக்கி கொண்டபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவது பவுல் சொல்லுகிறார் 27வது வசனத்திலே, அழகாக பவுல் சொல்லுகிறார், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து. இரண்டாவது பவுல் சொல்லுகிறார், நாம் பிள்ளைகள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை உடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம அந்த கிரிக்கெட் விளையாடுகிற சமயங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிரவுண்டில் இருக்கிற எல்லாருமே டெண்டுல்கருடைய முகமூடியை வைத்திருப்பார்கள். பார்க்கும் பொழுது எல்லாம் அரங்கத்தில் டெண்டுல்கர் இருக்கிறது போல தோன்றும். அதே போல தேர்தல் காலங்களிலே யார் வேட்பாளருடைய முகமூடியை அணிந்து கொண்டு வாக்குகளை சேகரிக்கிறதை பார்க்கிற பொழுது அவர்களை போன்ற ஒரு தோற்றம். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து என்கிற முகமூடியை அணிந்திருக்கிறோம், கிறிஸ்து என்கிற உடையை தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவை நாம் உடுத்தி இருக்கிறோம், கிறிஸ்துவினாலே உடுத்தப்பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு உயர்ந்த வஸ்திரமாகிய கிறிஸ்து என்கிற வஸ்திரத்தை நமக்கு தருகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம், மனந்திருந்திய மைந்தன் ஊமை சொல்கிற பொழுது, இளையமக திரும்பி வருகிற பொழுது தகப்பன் அவனுடைய அழுக்கான வஸ்திரங்களை களைந்து அவன் சொல்கிறார், அவனுக்கு புதிய வஸ்திரத்தை தரிப்பித்து மோதிரத்தை பாதரட்சியை எல்லாம் அவனுக்கு கொடுத்து இழந்து போன உரிமை சகல பாக்கியத்தையும் கொடுக்கிறார். அதே போல் கடவுள் கிறிஸ்துவை நமக்கு உடுத்திருக்கிறார், தரித்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற பொழுது அது நமக்கு நிரந்தரமான கடவுள் தந்திருக்கிற பாக்கியம். ஆகவே கிறிஸ்துவை இரண்டாவது, நாம் கிறிஸ்துவை தரித்து உடுத்து கொண்டவர்களாய் நம்மை கிறிஸ்துவாக அடையாளப்படுத்த, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறதை போல நாம் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். மோசே சீனாய் மலையிலே கடவுளுடைய சமூகத்தை விட்டு இறங்கி வந்த பொழுது, கடவுள் வேதம் சொல்கிறது, மோசையினுடைய முகம் கடவுளுடைய முகத்தை போல இருந்தது. மோசையினுடைய முகத்தை அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஆகவே மோசை அதை மறைத்து கொண்டான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை தரித்து உடுத்து கொண்ட மக்களாக அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, மிக முக்கியமானது, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சொல்கிறார், கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இனம் மொழி எல்லாத்திலும் நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கி! நாம் எல்லோரும் ஒன்று என்கிற உணர்வை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாம் எத்தனை பிரிவுகள், எத்தனை நமக்கு இடையில வேறுபாடுகள், வேற்றுமைகளை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது விசுவாசித்து அவருடைய இறை மக்கள் என்பதனுடைய அடையாளம் அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றித்து இணைந்து இசைந்து ஒரே மனமும் ஒரே உள்ளமும் உடைய மக்களாய் ஆதி திருச்சபை விசுவாச சமூகம் இருந்தது போல நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை துயாவியானவர் வசன வழியாக நம் ஊருக்கு தந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 373வது பாடல்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, முன்னே எங்களுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததும் அசுத்தமும் சபிக்கப்பட்டதுமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எங்களை உமக்கு சொந்தமாக்க, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ளவும். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை உடுத்தி இருக்கிறோம், தரித்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்த சாட்சிப்படுத்தவும், கடவுளுடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் உடைய மக்களாய் வாழ தேவன் நம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களிலே இருக்கிற குறைகளை, பலகீனங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு சகைவை போல ஒரு புதிய வாழ்வை, அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய திரு சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். பலவிதமான கடுமையான மழை, ஆண்டவரே, எதிர்மறையான சூழல்கள், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். வர இயலாத உடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். உடைய பலகீனங்கள், சோர்வுகள், ஆண்டவரே தடையாக இருக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் மாற்றி வருகிற நாட்களில் உற்சாகத்தோடு அநேக திரளாய் கடந்து வந்து இந்த அதிகாலை தொழுகையிலே சிறப்பிக்க, பங்கு கொண்டு தேவனை ஆராதிக்க ஆண்டவரே ஒருவரை உற்சாகப்படுத்த தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை திருப்படை ஊழியர்களை எல்லாம் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் தூர இடங்களிலே வெளியூர்களிலே இருந்து கொண்டு, தங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நேரலையிலே பங்கு பெறுகிறவர்கள், பின்பு ஆண்டவரே இணையதளம் வழியாக இணைகிற உங்களுடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். மெய் சந்திக்கிற ஆண்டவர் உம்முடைய வசனத்தை வளர்கிற பாக்கியங்களை யாவருக்கும் தாரும். குறிப்பாக ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் குடும்பங்கள், வளைகுடா பகுதிகளில் இருக்கிற குடும்பங்கள் யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசியா, ஐரோப்பியா ஆகிய பகுதிகளிலே வசிக்கிற எங்கள் குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுடைய பணி, வாழ்வுகள், கடமைகள் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கட்டும். வளைகுடா பகுதியிலும் சமாதான நிலவ, மக்கள் பயமின்றி தங்கள் இயல்பு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே, யுத்தங்கள், போர்கள், அதன் நிமித்தமாக ஏற்படுகிற பாதிப்புகள், ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்புகள் எல்லாம் கர்த்தர் அறிகிறீர். விரைவாக எல்லாம் சீர்பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, தேவரீர் எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற வயோதிக பெற்றோர்கள், முதிர் வயதிலே பலகீனங்களோடு இருக்கிற மக்களை சந்தியும், அவர்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளை தாரும். பிள்ளைகளும் தங்கள் பெற்றோருக்குடைய கடமைகளை பணிவிடை மனவந்து செய்ய தேவன் கிருபை செய்யும். அதன் ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நோயிற்று பலகீனங்களோடு வியாதிகளோடு காணப்படுகிற மக்களை கர்த்தர் சந்தியும். இல்லங்களில், வீடுகளிலும், ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற, தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் உட்கொண்டு வருகிற உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே என்னை குணப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, விரும்புகிற, ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். கர்த்தாவே, தேவரீர் நீர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற, சௌக்கியத்தை தருகிற தேவனாக இரும். எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகளை விசேஷமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு பிரியமாய் காத்துக்கொள்ளும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இது பருவகால மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காய்ச்சல், சளி, இருமல் தொல்லைகள், எல்லா தொற்று நோய்கள், வியாதி, துன்பங்கள், பலகீனங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இதனால் எங்களுக்கு இனிய பொழுதாய் அமைய கர்த்தர் கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரை, இன்றும் ஆலயத்தில் நடைபெறுகிற பிரஸ்துத உபவாச ஜபக்கூடுகை ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். செய்து கொடுக்கிற எங்கள் திருச்சபையின் முன்னாள் போதகரும், ஓய்வு பெற்ற போதகர் மாதிரி சகத சேவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் அநேகர் திருச்சபை மக்கள் உற்சாகத்தோடு கடந்து வர தேவன் நீர் கிருபை தாரும். அனுகூலமான எல்லா சூழல்களையும் கர்த்தர் எங்களுக்கு அமைத்து தாரும். எங்கள் திருச்சபையின் எல்லா தொழுகைகள், ஆராதனைகள் எல்லாற்றும் கிருபை இருக்கட்டும். விசேஷமாய் நாளை தின ஓய்வு நாள் தொழுகையையும் கர்த்தர் எங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்றும் ஆண்டவரே, பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள், இதனாலே தங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷ நாளாய் கருதுகிற யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவரவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம், நன்மைகளை நிறைவாய்த்தாரும். தருகிற புதிய வருடம் நம்பிக்கையும் வளமும் ஆசீர் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், எங்கள் பணி, வாழ்வுகள், தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தியும். எந்த ஆபத்து, நாச மோசங்கள், தீங்கு, பொல்லாப்பு ஒன்று நேரிடாதபடி உம்முடைய சிட்டையில் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்து மன்னித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
முடிசித்த பரவிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றவீனங்களாக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட தீர்ப்பித்துக் கொள்ளும். ராட்சமும் வல்லமையும் மகிமையும் என்னதேக்கும் விளைவுகளே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கும் வெள்ளிடத்திலும் சமாதானமும் இன்றும் என்று சதா காலம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.